தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ஹரிஷ் கல்யாண் நடிப்புல சண்முகம் முத்துச்சாமி இயக்கத்துல வெளிவந்திருக்கிற டீசல் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மொத்த ஆளா மொத்த பேரைய சுத்தல்ல விட்டுருக்கானே, அவன் பேர் என்ன? இந்த படத்தோட கதை காலத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, எண்ணூர்ல ஒரு க்ரூட் ஆயில் பைப் அமைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த பைப்ல இருக்கிற மொத்த க்ரூட் ஆயிலும் காணாம போயிருது. அதை யார் திருடினா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றதையும், அது கூடவே அந்த எண்ணூரில் அமைக்கப்பட்ட பைப் லைன் அங்கே வாழ்கிற மீனவ மக்களை எப்படியெல்லாம் பாதிக்குது, அந்த மக்களோட தேவை என்னன்றதை பேசுகிற ஒரு கதையாக தான் இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கு. படத்தோட ஓப்பனிங்கில் மீனவ மக்களையும் கடலையும் பிரிக்கிற விதமாக ஒரு க்ரூட் ஆயில் பைப்பை கவர்மெண்ட் அமைக்கிறாங்க. அந்த பைப் வந்ததுனால வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் எல்லாமே வேற ஒரு இடத்த நோக்கி நகர்ந்து போயிடுறாங்க. இந்த பைப்பால் பாதிக்கப்பட்ட அவங்களோட வாழ்வாதாரத்தை இந்த பைப்பை வச்சு சரி பண்ணுறேன்னு அங்கே இருக்கிற ஒருத்தர் அந்த பைப்லேருந்து வர க்ரூட் ஆயிலை திருடி அதை ரிஃபைன் பண்ணி வர பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லோக்கல் பங்க்கில் டீசலாக பெட்ரோலாக மண்ணெண்ணெயாக விற்று அதில் வர காசு மூலியமாகவே அந்த மக்களோட தேவைகளையும் அந்த மக்களுக்கு என்னென்ன வேணுன்றதையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஒரு வளர்ப்பு மகனாக தான் ஹரிஷ் கல்யாணம் இருக்காரு. அவரும் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்த ஒரு கிராஜுவேட்டாக அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. லிட்டரலாக அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ரவுடியாக அந்த ஊருக்கு நல்லது பண்ணிட்டு வராங்க. இப்படி கதை நல்லா போயிட்டே இருந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. அதனால அந்த தொழிலுக்கு போட்டியாக இன்னொருத்தர் வராரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போலீஸோட ஒத்துழைப்போட இந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே இந்த தொழில் போட்டி, போலீஸோட நெருக்கடி, அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் ஹரிஷ் கல்யாணோட காதல்னு ரொம்ப விறுவிறுப்பாகவும் கொஞ்சம் லேகோடையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நகர்ந்து போயிடுது. ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்குது. அதாவது அந்த பைப் லைன்லேருந்து வர மொத்த தமிழ்நாட்டோட க்ரூட் ஆயிலுமே காணாமல் போயிடுது. அண்ட் அதை காணாமல் போனதுக்கு என்ன காரணம், அதை யார் திருடினா, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, இந்த காணாமல் போய் இவங்க ஏற்படுத்தியிருக்கிற பிளாக் மார்க்கெட் டிமாண்ட், அதுவும் அது கூட கனெக்டாக இருக்கிற இந்த மீனவ மக்களோட கோரிக்கைகள், அவங்களோட வாழ்வாதாரத்தையும் பேசுகிற ஒரு கதைக்களமாக செகண்ட் ஆஃப் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த மட்டும் கொஞ்சம் லேக் இருந்தாலும் செகண்ட் ஆஃப் ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டாக ரொம்ப விறுவிறுப்பாக போச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் நம்ம யாரை பற்றி ஃபஸ்ட்டு பேச போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸாக ஹரிஷ் கல்யாண் தாங்க. ரீசெண்டாக பார்க்கிங், லப்பர் பந்துன்னு நல்ல வெற்றி படங்களை கொடுத்த ஹரிஷ் கல்யாண் இந்த படத்து மேலேயும் ஒரு எதிர்பார்ப்பை வர வச்சிருக்காரு. படத்தில் இவர் மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டிய சீன்ஸ் இல்லாட்டியும் படத்தில் ஒரு நல்ல கதாநாயகனாக வலம் வந்திருக்காரு. ஒரு சில இடங்களில் அவரோட நடிப்பு ஒட்டாமல் இருந்தாலும் எந்த இடத்துலையுமே கதையை விட்டு அவர் வெளியே போகலன்னு தான் சொல்லணும். ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், லவ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை மக்களோட தேவையை பேசுகிற ஒரு நல்ல புரட்சிகரமான சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவரோட நடிப்பை நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காரு. இவர் தொடர்ந்து படத்தோட கதாநாயகியாக அதுல்யா நடிச்சிருந்தாங்க. அதுல்யாவோட தேவையோ இல்லை அந்த ரோலுக்கான ஒரு வெயிட்டேஜோ படத்தில் இல்லாட்டியும் ஆங்காங்கே வர காதல் காட்சிகளை ரொம்ப அழகாகவே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஓவராலாக படம் முழுக்க அதுல்யா வராட்டியும் அவங்க வர காட்சிகளில் அவங்களுக்கான லவ் சீக்வன்ஸும் இல்லை அவங்களுக்கான ஹரிஷ் கல்யாண் இருக்கிற கெமிஸ்ட்ரியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அதுல்யாவை வெறும் காதலுக்காகவும் கமர்ஷியல் எலமெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணியிருந்தது ஒரு ஏமாற்றம் தான் சொல்லணும். அடுத்தபடியாக படத்தோட ஒரு வில்லனா வினய் போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருந்தாரு. வினய் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனாக இருப்பார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவருமே கடைசியாக ஹீரோ சைடு நிற்கிற ஒரு கதாபாத்திரமாக மாறிடுறாரு. ஸோ என்னை பொறுத்த மட்டும் படத்தில் வினய்க்குமே ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். படத்தில் 2-3 வில்லன் இருந்தாலும் வினய் மட்டும் அவரோட கதாபாத்திரத்தாலையும் அவரோட நடிப்பு திறனாலையும் படத்தில் தனியாக தெரிஞ்சார். வினய் ஒரு பயங்கரமான கொடூரமான வில்லனாக இருப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவரை ஒரு டிப்பிக்கலான வில்லனாக காட்டினது ஒரு சின்ன ஏமாற்றம்னு சொல்லலாம். என்னை பொறுத்த மட்டும் வினயை இன்னும் கொஞ்சம் நல்லாவே பயன்படுத்திக்கலாம் தான் சொல்லுவேன். இவங்களெல்லாம் தாண்டி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த சாய்குமார், கருணாஸ், காளி வெங்கட், இவங்க எல்லாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் கம்மியாக இருந்தாலுமே அவங்க வர்ற சீன்ஸோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு தான் சொல்லணும். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா டேரக்டர் இவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப அருமையாக கையாண்டிருந்தார். ஸோ டேரக்டர் பொறுத்த மட்டும் டேரக்டர் சண்முகம் முத்துச்சாமிக்கு இது அவரோட முதல் படம். ஆனால் இந்த முதல் படத்துலேயே முக்கியமான நில அரசியல், அப்புறம் பெரும் முதலாளிகள் ஏற்படுத்துகிற சப்ளை அண்ட் டிமாண்ட் அரசியல், ஒரு விஷயத்தை பதுக்கி அதுக்கு பின்னணியில் என்ன மாதிரியான அரசியல் நடக்குது, இதை பற்றியெல்லாம் ரொம்பவே சூப்பராகவே அவர் பேசியிருந்தார். ஆனால் அது கூடவே இந்த ஒரு பைப் லைனால் அங்கே இருக்கிற பகுதி வாழ் மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதன் பின்னணியில் என்ன மாதிரியான அரசியல் இருக்குது, இது எல்லாத்தையுமே ரொம்ப கருத்து திணிக்கிற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கமர்ஷியல் கலந்தே அவர் கையாண்டிருக்காரு. ஒரு முதல் படத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா தான் இருக்குது. ஸோ படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த லவ் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு லேகாக இருந்தாலுமே படத்தோட கதை நகர்வில் எந்த ஒரு தொய்வுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ படத்தோட கதை நகர்வில் எங்கேயுமே அந்த கதை களத்தை விட்டு டேரக்டர் வெளியே போகவே இல்லை. தேவையான சீன்ஸோ இல்லை தேவையில்லாத டைலாக்ஸோ எதுவுமே படத்துக்குள்ளே இல்லை. ஸோ செகண்ட் ஹாஃபில் பொறுத்த மட்டும் இந்த தேவையில்லாத எலமெண்ட், லவ் போர்ஷன்ஸ்லாம் நீக்கிட்டு ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டாக இப்போ ஸ்க்ரீன் பிளேயை டேரக்டர் மூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸில் வர்ற இந்த நில அரசியல், பிளாக் மார்க்கெட் சம்மந்தமான டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காரு.
படத்தோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த மட்டும் இந்த படம் கடலும் கடல் சார்ந்த பகுதிகள் நோக்கி நகர்றதுனால அந்த இடத்துல அந்த நிலப்பரப்பில் நடக்கிற ஃபைட் சீன்ஸ், லவ் சீன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லணும். அண்ட் கடலுக்கு நடுவில் நடக்கிற சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப சூப்பராக கேப்சர் பண்ணி நமக்கு ஒரு சூப்பரான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துருக்காரு. ஓவராலாக சினிமாட்டோகிராஃபி பொறுத்த மட்டும் எந்த இடத்துலையுமே தேவையில்லாத எந்த ஒரு ஷாட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராகவே நம்ம படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபியை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. படத்தோட மியூசிக் திபு பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தோட மியூசிக் பற்றியே பேசும்போது ஆப்வியஸாக பீர் சாங் ரொம்ப சூப்பராக ஒரு குளோபல் ஹிட்டான ஒரு சாங்காக தான் இருந்துச்சு. எல்லா கண்ட்ரீஸ்லேருந்துமே ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட் தவறி இருந்தாலும் அந்த பாட்டு நம்ம மனசுலேருந்து தவறாது. ஸோ பாட்டு ரொம்ப கதையோட நிறையா பாட்டுகள் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கான பாடல்களும் அண்ட் மியூசிக்காக பிஜிஎம்மாக பார்க்கும்போது அதுவுமே ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகி எலிவேட்டும் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த டீசல் படம் பொலிட்டிக்கல் மற்றும் கமர்ஷியல் எலமெண்ட் சேர்ந்த ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமாக பேசப்படுற இந்த நில அரசியல் மற்றும் முதலாளித்துவ பிரச்சனைகளை பற்றி ரொம்ப அழகாகவே கருத்தூசி போடாமல் டேரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. குடும்பத்தோட இந்த வீக்கெண்டில் போய் என்ஜாய் பண்ண எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக டீசல் அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தீபாவளி டீசல் தீபாவளியாக அமையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சி பிடிக்கலன்றதை தெரியப்படுத்துங்க. தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.